மருகன் வருவான் என்றே தவமே நானும் புரிந்தேனே தோழி திருமால் மருகன் வருவான் என்றே தவமே நானும் புரிந்தேனே தோழி திருமால் மருகன் வருவான் என்றே தவமே நானும் புரிந்தேனே இரவும் பகலும் இரவும் பகலும் அவனது நினைவே இரவும் பகலும் அவனது நினைவே இரவும் பகலும் அவனது நினைவே நீரேந்தானே இரவும் பகலும் அவனது நினைவே நீரேந்தானே திருமால் மருகன் வருவான் என்றே தவமே நானும் புரிந்தேனே வருவான் வருவான் என்றே நானும் வழிமேலே வைத்திருந்தேனே வருவான் வருவான் என்றே நானும் வழிமேலே வைத்திருந்தேனே தருவான் தருவான் அருளே என்று தருவான் தருவான் அருளே என்று தருவான் தருவான் அருளே என்றே தருணமதை நான் பார்த்தேருந்தேனே தருவான் தருவான் அருளே என்றே தருணமதை நான் பார்த்தேருந்தேனே திருமால் மருகன் வருவான் என்றே தவமே நானும் புரிந்தேனே தோழி திருமால் மருகன் வருவான் என்றே தவமே நானும் புரிந்தேனே. நமஸ்காரம். நன்றி திருமதி புவனேஸ்வரி ராஜசேகர சிவாச்சாரிய அவர்களே. மாயூரம் சிவபுரம் குளோபல் சிவாகம் அகாடமியிலிருந்து நமக்கு இந்த இறைவணக்கம் வந்திருக்குது. நன்றி. மீண்டும் வருக. நேயர்களே, இன்றைய தினம் நவம்பர் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி சுப முகூர்த்த தினத்தில் நாம் சந்திக்கிறோம். இன்று சிறப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் கே கல்யாணசுந்தரம் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் நமக்காக பங்கேற்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக நாம் உலக இந்து செய்தி மடலை கேட்போம். இதோ லண்டனிலிருந்து திருமதி வைஷ்ணவி ஆனந்த் வழங்குகிறார். ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்குபவர் வைஷ்ணவி ஆனந்த். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. முதல் செய்தி. தீபாவளி கொண்டாட்டத்தில் அசைவம் மது. பிரிட்டிஷ் பிரதமர் அலுவலகம் மன்னிப்பு கோரியது. பிரிட்டிஷ் பிரதமர் அலுவலகத்தில் நடந்த தீபாவளி கொண்டாட்டத்தின் போது இந்துக்களுக்கு அசைவ உணவு வண்ணங்களுடன் பீர், வைன் போன்ற மதுபானம் வழங்கியதற்காக மன்னிப்பு கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் லண்டனில் நம்பர் 10 டவுனிங் தெருவில் உள்ளது. இங்கு கடந்த அக்டோபர் 29ஆம் தேதியன்று தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பிரதமர் அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஹிந்து அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்ற விருந்து நடைபெற்றது. விருந்தில் அசைவ பண்டங்களுடன் பீர், வைன் போன்ற மதுபானங்களும் வழங்கப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து 2 வாரங்களுக்கு பின்னரே தெரிய வந்தது.
இது தொடர்பாக இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்ட்ராமரை சந்தித்து அதிருப்தி தெரிவித்தார்கள். மது மாமிசத்தால் பிரதமர் அலுவலக புனிதம் பாதித்து விட்டது. மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. வேண்டுமென்றே நிகழ்த்தப்பட்டிருந்தால் அது இன்னும் அதிகப்படியான சோகத்தை ஏற்படுத்தும் என்றார்கள். நவம்பர் 15ஆம் தேதி பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பில் தீபாவளி பண்டிகை விருந்தில் இந்துக்களுக்கும் மது அசைவம் வழங்கியமைக்காக மன்னிப்பு கோரியது. இனி இது போன்ற தவறுகள் நடக்காது என பிரதமர் அலுவலகம் உறுதியளித்துள்ளது. லெஸ்டர் எம்பி சிவானி ராஜா பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் கண்டனம் தெரிவித்திருந்தார். செய்தியை அறிந்த எல்லா இந்து அமைப்புகளும் லேபர் அரசாங்கத்தின் அலட்சிய போக்கை வன்மையாக கண்டித்தன. ஞானமயம் அமைப்புக்கு இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் கொடுத்தது. இது போலவே சில ஆண்டுகளுக்கு முன்னர் லண்டன் ட்ரஃபால்கர் சதுக்கத்தில் நடத்தப்பட்ட பொதுமக்களுக்கான தீபாவளி நிகழ்ச்சியில் சீக்கியர்கள் பாலிவுட் ஆபாச நடனங்களையும் அசைவ பிரியாணியையும் அளித்ததை நேரில் பார்த்த நமது லண்டன் நிருபர் நினைவு கூறுகிறார். இந்த ஆண்டு இந்து அமைப்புகள் திறம்பட நடத்தின என்பதையும் குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள துளசி கபாட்டுக்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் ஜனநாயக கட்சி பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்தவர் துளசி கபாட். இவருக்கு வயது 43. 2022ஆம் ஆண்டில் ஜனநாயக கட்சியில் இருந்து விலகினார். 2024ஆம் ஆண்டில் குடியரசுக் கட்சியில் சேர்ந்தார். பைடன் அரசுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வந்தார். 21 ஆண்டுகளாக தேசிய பாதுகாப்பு துறையில் பணியாற்றியுள்ளார். ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் உதவியாக இருந்தார். இவரை அமெரிக்க உளவுத்துறை இயக்குநராக நியமனம் செய்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். துளசி கபாடுக்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் கூறியிருப்பதாவது, அமெரிக்க உளவுத்துறை இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டுள்ள துளசி கபாடுக்கு வாழ்த்துக்கள். 21 வருடங்களாக நீங்கள் ஒரு சிப்பாயாக அமெரிக்காவிற்கு சேவை செய்தீர்கள். உங்களுடனான எனது சில உரையாடல்களில் உங்கள் தொலைநோக்கு பார்வை மற்றும் அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்பட்டேன். நல்வாழ்த்துக்கள். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். அமெரிக்க பார்லிக்கு தேர்வான முதல் இந்து பெண் என்ற பெருமை கொண்டவர் துளசி கபாட். இவர் கடந்த முறை அமெரிக்க பார்லிமெண்டில் எம்பியாக பதவியேற்ற போது பகவத்கீதை மீது உறுதிமொழி கூறி பதவியேற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1400 பழங்கால கலைப்பொருட்கள் இந்தியாவிடம் அமெரிக்கா ஒப்படைத்தது. 84 கோடி ரூபாய் மதிப்புடைய கொள்ளையடிக்கப்பட்ட 1400க்கும் மேற்பட்ட பழங்கால கலை பொருட்களை இந்தியாவிடம் அமெரிக்கா ஒப்படைத்தது. நியூயார்க்கில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் முறைப்படி இவை திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. இது குறித்து அமெரிக்க வெளியுறவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாவது, தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் இருந்து திருடப்பட்ட கலைப்பொருட்கள் திருப்பி அனுப்புவதற்கான தொடர் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த கலைப்பொருட்களை இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைத்துள்ளோம் என்றது. மன்ஹாட்டன் மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது, 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நான்சி வீனர் மற்றும் சுபாஷ் கபூர் ஆகியோரால் நடத்தப்பட்ட கொள்ளைகள் மீதான தொடர்ந்து நடந்த பல விசாரணைகளின் விளைவாக இந்த கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஜூலை மாதம் அமெரிக்காவும் இந்தியாவும் சட்டவிரோத வர்த்தகங்களை தடுப்பதன் மூலம் கலாச்சார சொத்துக்களை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 3ஆம் உலகப் போருக்கான அச்சுறுத்தல் உருவாகி வருகிறது. RSS தலைவர் எச்சரிக்கை. ரஷ்யா, உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காரணமாக 3ஆம் உலகப் போர் அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் மகா கோஷல் பகுதியின் சங்கப்பெண் தலைவி டாக்டர் ஊர்மிளாவின் நினைவாக ஜபல்பூரில் நடைபெற்ற சொற்பொழிவு நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது 3ஆம் உலகப் போரின் அச்சுறுத்தல் உருவாகி வருவதை நாம் அனைவரும் உணர்வதாக தெரிவித்தார். அறிவியல் முன்னேறியுள்ளது, ஆனால் அதன் பலன்கள் ஏழைகளை சென்றடையவில்லை. ஆனால் உலகை அழிக்கும் ஆயுதங்கள் எல்லா இடங்களிலும் வந்துவிட்டதாக கூறினார். சில நோய்களுக்கான மருந்துகள் கிராமப்புறங்களில் கிடைக்காமல் போகலாம், ஆனால் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் கிடைப்பதாகவும் அவர் கூறினார். மனித குலத்திற்கு சேவை செய்வதே சனாதன தர்மம் என்று தெரிவித்த அவர் உலகிற்கு வழிகாட்டும் ஆற்றல் இந்துத்துவாக்கு உள்ளதாகவும் கூறினார். இந்து என்ற வார்த்தை இந்திய வேதங்களில் காணப்படுவதற்கு முன்பே நீண்ட காலமாக இருந்ததாக கூறிய RSS தலைவர்
குருநானக் தேவ் அவர்களால் பொது சொற்பொழிவில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் கூறினார். இன்னும் ஒரு கூட்டத்தில் உரையாற்றுகையில் 20 ஆண்டுகளில் இந்தியா உலகின் முதல் இடத்தை அடைய முடியும் என்றும் கூறினார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் விஷன் ஃபார் விக்ஷித் பாரத் விவிபா 2024 மாநாடு நடைபெறுகிறது. பாரதிய சிக்ஷன் மண்டல் முப்பெரும் விழாவில் கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் RSS தலைவர் மோகன் பகவத் உரையாற்றினார். அப்போது 16ஆம் நூற்றாண்டு வரை பல துறைகளில் பல முக்கியமான கண்டுபிடிப்புகள் செய்தோம், ஆனால் அதன் பிறகு நிறுத்திவிட்டதாக கூறினார். உலக அளவில் இந்தியாவை நம்பர் 1 ஆக்க வேண்டும் என்றும் மற்றவர்களை நகலெடுப்பதை விட நமக்கான தரத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உண்மையான வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியுடன் மட்டுப்படுத்தப்படாமல் மனம் மற்றும் அறிவு ஆகிய இரண்டின் வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் இடையிலான உறவை பற்றி குறிப்பிட்ட அவர், இரண்டும் மனித குலத்தின் நலனையே நோக்கமாக கொண்டவை என்றும் சொன்னார். கல்வியை வணிகமயமாக்க கூடாது என்றும், இந்தியா தன்னிறைவு பெற்றதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறும்போது உண்மையான முன்னேற்றம் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். நாம் சரியான பாதையில் சென்றால் அடுத்த 20 ஆண்டுகளில் உலகின் முதல் இடத்தை பிடிக்க முடியும் என்று அவர் கூறினார். இந்தியா உலகின் நம்பர் 1 இருப்பதை காண நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் கடவுள் தர வேண்டும் என்று தான் பிரார்த்திப்பதாக மோகன் பகவத் தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் டிசம்பர் 26ஆம் தேதி மண்டல பூஜையும் ஜனவரி 4ஆம் தேதி மகர விளக்கு பூஜையும் நடைபெற உள்ளது. இதற்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் சந்நிதியில் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று முதல் பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தினசரி 80,000 பக்தர்கள் வரை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் கடைமுக தீர்த்தவாரி. மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான கடைமுக தீர்த்தவாரி நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்தது. காவிரியின் 2 பக்க கரைகளில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி நடந்த தீர்த்தவாரி உற்சவத்தில் திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுர ஆதீனம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றை மையப்படுத்தி ஆண்டுதோறும் நடைபெறும் காவிரி துலா உற்சவம் இந்த ஆண்டு சிவாலயங்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பக்தர்கள் புனித நீராடியதால் ஏற்பட்ட பாவச்சுமைகளின் காரணமாக கருமை நிறம் அடைந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் புனித நீராடி சிவனை வழிபட்டு தங்கள் பாவச்சுமைகளை போக்கிக் கொண்டதாக புராண வரலாறு கூறுகிறது. அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முழுவதும் சிவாலயங்களில் இருந்து சுவாமிகள் புறப்பாடு செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்த துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதனிடையே தெலுங்கு பஞ்சாங்கத்தின்படி ஆந்திர மக்கள் இதே நாளன்று கார்த்திகை தீபம் ஏற்றி கார்த்திகையும் கொண்டாடினர். ஆந்திரம் முழுதும் உள்ள பல கோவில்களில் சுவாமி தரிசனத்துக்கு நீண்ட வரிசையில் பக்தர்கள் நின்றனர். தமிழ் பஞ்சாங்கத்தின்படி டிசம்பரில் வரும் பௌர்ணமி அன்றே தமிழ்நாட்டில் கார்த்திகை கொண்டாடப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருட வாகன புறப்பாடு. திருப்பதி மலையில் பௌர்ணமி தினத்தையொட்டி ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் திருப்பதி மலையில் கருட வாகன புறப்பாடு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பௌர்ணமி தினத்தையொட்டி கோவில் மாட வீதிகளில் நடைபெற்ற ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாட்டை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். இதனிடையே திருமலை திருப்பதி தேவஸ்தான பிராணதான அறக்கட்டளைக்கு பெங்களூரை சேர்ந்த பக்தர் ஒருவர் 50 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். பெங்களூரை சேர்ந்த நாகேஷ் என்ற பக்தர் 50 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார். அதேபோல் ஹைதராபாத்தை சேர்ந்த வெங்கட நாகராஜா என்பவர் 22 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 மின்சார இருசக்கர வாகனங்களை நன்கொடையாக கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார். திருப்பதியில் ஸ்ருங்கேரி சுவாமிகளுக்கு பெரும் வரவேற்பு. தமிழ்நாட்டில் 2 வார விஜய யாத்திரையை முடித்துவிட்டு ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியார் ஸ்ரீ விதுசேகர பாரதி அவர்கள் ஆந்திர பிரதேச விஜய யாத்திரையை மேற்கொண்டுள்ளார். நேற்று முன்தினம் அவர் திருப்பதிக்கு சென்றார். அங்கு பக்தர்கள் அவருக்கு பெரிய வரவேற்பு அளித்தனர்.
நவம்பர் 16ஆம் தேதி காளஹஸ்தி, 17ஆம் தேதி நெல்லூர், 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விஜயவாடா ஆகிய நகரங்களுக்கு செல்லவிருப்பதாக மடத்து வட்டாரங்கள் தெரிவித்தன. 22ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு குண்டூரில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி விட்டு 27ஆம் தேதி ராஜமகேந்திரவரம் செல்வதாகவும் விஜய யாத்திரை திட்ட அறிவிப்பு கூறுகிறது. லண்டனில் முக்கிய நிகழ்ச்சி. கடைசியாக லண்டன் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. சம்பிரதாய பஜனை உலகத்தில் கொடிக்கட்டி பறக்கும் டாக்டர் உடையாளூர் கல்யாணராமன் அவர்களின் குழுவினர் இந்த ஆண்டும் லண்டனுக்கு வருகை தருகிறார்கள். நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை முதல் 24 ஞாயிற்றுக்கிழமை வரை வெம்பிளி பார்க் ஸ்டேஷனுக்கு மிகவும் அருகிலுள்ள சட்டாவிஸ் பட்டிதார் ஹாலில் காலை முதல் மாலை வரை பக்தி இசை விருந்து அளிக்க இருக்கிறார்கள். அனுமதி இலவசம், ஆயினும் நன்கொடைகள் வரவேற்கிறார்கள். முன்கூடி ரெஜிஸ்டர் செய்வது நல்லது. இருக்கை வசதிகளை அளிக்கவும் பிரசாதம் வழங்கவும் இது உதவும். ஆர்வமுடையோர் ராதா மாதவ் மகோத்சவ் UK என்ற வெப்சைட்டில் மேல் விவரங்களை அறியலாம். ஆண்டுதோறும் லண்டன் மட்டுமின்றி உள்ள எல்லா நகரங்களில் இருந்தும் சுமார் 1000 பேர் கலந்து கொள்வதால் கடந்த சில ஆண்டுகளாக இது பெரும் பக்தி விருந்தாக அமைகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்கியவர் வைஷ்ணவி ஆனந்த். அடுத்த ஒளிபரப்பு நவம்பர் 24ஆம் தேதி லண்டன் நேரம் 1 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். வணக்கம். நன்றி திருமதி வைஷ்ணவி ஆனந்த், அருமையாக செய்தியை தொகுத்து தந்தீர்கள். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சியில் வாரந்தோறும் நமக்கு ஒரு ஆலயத்தை அறிமுகப்படுத்தும் பெங்களூர் திருமதி பிரகன்நாயகி சத்யநாராயணன் பேச இருக்கிறார். அவர் இன்று நமக்கு வழங்கப் போகும் ஆலயம் திருக்கழுக்குன்றம் ஆலயம். இதோ பிரகன்நாயகி வருகிறார். ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகன்நாயகி சத்யநாராயணன். நீழ நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆளும் நம் வினைகள் அல்கி அழிந்திட தோளும் எட்டும் உடைய மாமணி சோதியான் காழகண்டன் உரையும் தன் கழுக்குன்றமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடி போற்றி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தேவார திருத்தலங்களில் தொண்டை நாட்டு திருத்தலங்களில் ஒன்றாக அமையும் திருக்கழுக்குன்றம் திருத்தலமாகும். சென்னை விழுப்புரம் ரயில் பாதையில் 56 கிலோமீட்டர் தொலைவில் செங்கற்பட்டு நிலையம் உள்ளது. நிலையத்திற்கு தென்கிழக்கே மகாபலிபுரம் செல்லும் சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து பேருந்து வசதிகளும் உண்டு. இறைவன் வேதகிரீஸ்வரர் மலைமேல் இருப்பவர், பக்தவத்சலர் கீழ்கோவிலில் இருப்பவர், இறைவி சொர்ணநாயகி மலைமேல் இருப்பவர், திரிபுர சுந்தரி கீழ்கோவிலில் இருப்பவர். அம்பாளுக்கு மார்பில் ஸ்ரீ சக்கர பதக்கம் சார்த்தப்பட்டுள்ளது. தீர்த்தம் சங்க தீர்த்தம், சங்கு பிறந்த குளம் பட்சி தீர்த்தம். இன்னும் இந்திர, சம்பு, உருத்ர, வசிஷ்ட, மெய்ஞானம், அகத்தியம், மார்க்கண்டம், கோசிகம், அகலிகை, நந்தி, வருணம், சம்பாதி தீர்த்தம் என 12 தீர்த்தங்கள் உண்டு. சந்நிதிக்கு எதிரில் உள்ள சங்கு தீர்த்தத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கின்றது. இதில் கிடைத்த சங்குகள் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த திருத்தலத்தை பற்றி ஏராளமான புராண வரலாறுகள் உண்டு, அதிசய செய்திகளும் உண்டு. வேதமே மலையாயிருத்தலின் வேதகிரி என்ற பெயரை இது பெற்றது. 500 அடி உயரம் உள்ளது இந்த மலை. தினந்தோறும் காலையில் இங்கு எழுந்தருளும் கழுகுகள் பக்தரை திரளாக கூட வைக்கின்றன. கலியுகத்தில் பூடா விருத்தா ஆகிய 2 முனிவர்கள் சிவபிரானை நோக்கி நெடுங்காலம் தவம் புரிந்தனர். மனமகிழ்ந்த சிவபிரான் அவர்களிடம் ஒரு கற்ப காலம் தன் மேனியருளில் இருந்து பின்னர் முக்தியடையலாம் என்று கூறி அருளினார். ஆனால் முனிவர்களோ தங்களுக்கு உடனே முக்தி வேண்டும் என்று முறையிட்டனர். இதனால் சிவபிரான் தம் திருவருளை மறுத்த நீங்கள் கழுகுகளாக மாறுங்கள் என சாபமிட்டார். வருந்திய முனிவர்கள் சாப விமோச்சனம் கேட்க நீங்கள் காஷ்யப முனிவரிடத்தில் கழுகுகளாக வந்து உங்களுடைய மூக்குகளால் இந்த மலையினை கீறினால் இங்கு ஆகாகங்கை அலைவீச உண்டாகும். அந்த தீர்த்தத்தில் மூழ்கி எம்மை பூஜை செய்யுங்கள், கலியுக முடிவில் முக்தி அடையுங்கள் என்று கூறி அருளினார். அதே போல் கழுகுகளாக பிறந்த அவர்கள் இந்த மூக்கினால் மலையை கீற ஒரு தடாகம் உண்டாகியது. அன்றிலிருந்து அவர்கள் இந்த மலையை மலம் வந்து கொண்டிருந்தனர்.
ஆகவேதான் இந்த திருப்பதிக்கு திருக்கழுக்குன்றம் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த கழுகுகள் ஆதி நாள் தொட்டு இன்றும் இங்கு வந்து அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலிப்பதை ஆச்சரியத்துடன் பார்க்கலாம். இந்த கழுகுகளின் பார்வையில் பட்டவர்கள் செய்த அனைத்து பாவங்களும் நசியும் என்பது ஐதீகம். இதற்கென உள்ள தனி பகுதியில் ஏராளமான பக்தர்கள் கூடி காத்திருந்து கழுகுகளை தரிசனம் செய்கின்றனர். இங்கு திலோத்தமை, மாயீகன், சுரகுரு மன்னன், கங்கபதி ஆகிய தங்கள் சாபம் நீங்க பெற்றது பற்றி பெரும் வரலாறுகள் உண்டு. மலையின் கண் எழுந்தருளியிருக்கும் இந்த தலத்தின் மூர்த்தியாகிய மலை மருந்தை பற்றி ஒரு பதிகமே எழுந்துள்ளது. கள்ளம்பல்லார் என்பது இந்த மூர்த்தியின் திருநாமங்களுள் ஒன்று. அதாவது திருட்டில் வல்லவர் என்ற பொருள். இதே அர்த்தத்தை தரும் தஸ்கரபதியே நமக என்ற நாமம் 25 திருநாம அர்ச்சனையில் ஒன்றாக அமைகிறது. கள்ளம்பல்லான் காதல் செயில் கோயில் கழுக்குன்றே என்பது திருஞான சம்பந்தரின் தேவாரம். வடமொழியில் கூறப்படும் கலியுகபதையே என்பதை கலியுகத்து மெய்யன் என்றும், மாசிலாமணி என்னும் திருநாமத்தை தமிழில் பொய்யாத மெய்யன் என்றும் கழுகாசல சதகம் என்னும் நூல் கூறுகிறது. அகழங்கமணியே என்ற திருநாமத்திற்கு பொருள் இறைவனுடைய மேனி வெண்மை நிறமானது என்பதாகும். இத்தலத்தில் இறைவன் ஒரு காலத்தில் பக்தர்களுக்கு மிகுதியாக பொன்கட்டிகளை அள்ளி கொடுத்ததாகவும், அதற்கு அறிகுறியாக சோமஸ்கந்த மூர்த்தியின் இடது கரத்தில் பொன்கட்டி ஒன்று இப்போதும் உள்ளது என்று பெரியோர் கூறுகின்றனர். இங்கு திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம், அப்பர் ஒரு பதிகம், சுந்தரர் ஒரு பதிகம் என ஆளுக்கு ஒரு பதிகம் தந்து அருளியுள்ளனர். மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், வள்ளலார், திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் உள்ளிட்ட அருளாளர்கள் இந்த தலத்தை சிறப்பித்து பாடல்களை அருளியுள்ளனர். பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கன்னிராசியில் குரு பிரவேசிக்கும் காலத்தில் லட்சதீபம் ஏற்றப்படும். திருவிழாவிற்கு புஷ்கரமேளா என்ற பெயர். ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் இங்கு திரளுகின்றனர். காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து பிறவி பிணியை நீக்கி ஆரோக்கியத்துடன் வாழ வைத்து முக்தி அருளும் பக்தவத்சலரும் திரிபுர சுந்தரியும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி திருமதி பிரநாயகி சத்யநாராயணன் அவர்களே. நேயர்கள் கேட்டது திருக்கழுக்குன்றம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி டாக்டர் கல்யாண சுந்தரம் நாகராஜன் அவர்கள் பாண்டிச்சேரி அன்னை அவர்களின் மகிமை பற்றி இதோ பேசுகிறார். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, சந்தானம் நாகராஜன், வணக்கம், நமஸ்காரம். இன்று பாண்டிச்சேரி மதர் ஸ்ரீ அன்னையின் மகா சமாதி தினம். அவர் 1878ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிறந்தார். 1973ஆம் வருடம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி மகா சமாதி அடைந்தார். இன்று அவருடைய மகா சமாதி தினம். அதை பற்றி அவரை பற்றிய சில ஆச்சரியகரமான சம்பவங்களையும் அவரது அருள்மொழிகளும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறு அன்னையின் வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான அபூர்வமான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அவரே கூறிய சம்பவங்கள் பல. அவற்றில் 2 சம்பவங்களை இப்போது பார்க்கலாம். இவை இளம் வயதிலேயே அவர் அபூர்வ சித்திகளை கொண்டிருந்தவர் என்பதற்கு சிறந்த சான்றுகளாக விளங்குகின்றன. அவர் கூறுவது இது: இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில், அதாவது 1901 முதல் 2000 முடிய உள்ள நூற்றாண்டில், நான் வட ஆப்பிரிக்காவில் அல்ஜீரியா பிரதேசத்தில் உள்ள தம்சல் என்ற பட்டணத்திற்கு சென்றிருந்தேன். இந்த பட்டணத்திற்கு வடக்கே அல்ஜீரியாவும் தெற்கே சஹாரா பாலைவனமும் உள்ளன. மேற்கில் மொராக்கோவும் கிழக்கில் டியூனிசியாவும் அமைந்துள்ளன. கோடை காலத்தில் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இங்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். குப்த முறை, அதாவது அகல்ட் ரகசியங்களை கற்றறியும் பொருட்டு நான் அங்கே வசித்து வந்த சித்தர் ஒருவரிடம் சென்றிருந்தேன். அம்மகானின் பெயர் சீமான் தேயோ. அவர் போலந்து நாட்டு யூதராக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். தினந்தோறும் வெப்பம் மிகுந்த நடுப்புகளில் நான் ஒரு ஆலிவ் மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தேன். அந்த அதிவெப்பத்தின் கொடுமையையும் என்னால் சகிக்க முடிந்தது. ஒரு நாள் நான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது திடீரென அமைதியை நீங்கி சஞ்சலமடையவே கண்களை திறந்தேன். என் எதிரில் 3 அல்லது 4 முழ தூரத்தில் ஒரு பெரிய விஷப்பாம்பு நிமிர்ந்து நின்று சீறி
படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது. இத்தகைய சர்ப்பத்திற்கு அப்பிராந்தியத்தில் லாகம் என்றே பெயர். அதன் விஷம் மனிதனை உடனே மாய்க்கும் தன்மை இது. அது ஏன் அவ்வாறு என்மேல் கோபம் ஒன்று இருக்கிறது என்பது எனக்கு முதலிலே விளங்கவில்லை. நான் அதன் வீட்டாகிய பொந்தை மறைத்து உட்கார்ந்திருக்க கூடும் என்பது பிறகே எனக்கு புலனாயிற்று. எனக்கு பின்னால் ஒரு பொந்து இருந்தது உண்மைதான். இப்பொழுது நான் என்ன செய்வது? சிறிது நகர்ந்தாலும் அதை என்னை தீண்டி விடுமே. நான் சிறிதும் நகரவில்லை, அஞ்சவும் இல்லை. நான் அதன் கண்களை உற்று நோக்கி என்னுடைய இச்சாசக்தியை முழுமையாக உபயோகித்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அது சிறுவதை சிறிது சாந்தமடைந்தது. இப்பொழுது நான் உற்று நோக்குவதையும் இச்சாசக்தி உபயோகிப்பதையும் சிறிதும் குறைக்காமலேயே மெதுவாக எனது கால்களை ஒன்றன் ஒன்றாக இழுத்துக் கொண்டேன். இறுதியாக அந்த விஷப்பாம்பு தன் தலையை தாழ்த்தி வேகமாக திரும்பி அருகே இருந்த குளத்தில் குதித்து மூழ்கியது. பிற்பாடு நான் தேயன் அவர்களிடம் இந்த சம்பவத்தை கூறிய போது அவர் பின்வருமாறு விளக்கினார். அந்த அரவம் அந்த பொந்தில் வசித்து வந்தது எல்லோரும் அறிந்ததே. நீராடின பிறகு தன்னுடைய வீட்டிற்கு போக விரும்பியது. ஆனால் நீ அதன் வழியை மறைத்து உட்கார்ந்திருந்தாய். ஆனால் அது சினமுற்றது. நீ அதற்கு பால் அளிப்பாயாகில் அது உனக்கு சிநேகமாகிவிடும். அன்று தொட்டு எனக்கு பாம்புகள் நுழைந்த அச்சம் அறவே நீங்கிற்று. முன்பெல்லாம் பாம்பை கண்டால் அச்சம் கொண்டு பின்னடைவேன். அடக்க முடியாத அளவு அதனிடம் ஒரு வெறுப்புணர்ச்சி தோன்றும். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவை என்னை விட்டு அடியோடு நீங்கின. அன்னை கூறிய அடுத்த சம்பவம் இது. கிளம்ஸில் இருந்து நான் 2வது முறையாக திரும்பி வரும்போது தேயோன் அவர்களும் ஐரோப்பாவில் சுற்றுப்பிரயாணம் செய்யும் போது என்னுடன் வந்தார். நடுக்கடலிலே ஒரு புயல் காற்று எங்களை தாக்கிற்று. கொந்தளித்து மலை போன்ற அலைகள் எங்கள் கப்பலை மேலும் கீழுமாக தூக்கி அடித்தன. விபரீதமான விபத்து ஒன்று நெருங்கிவிட்டது என்று எண்ணி கப்பலில் உள்ள பலரும் பயந்து விட்டனர். சிலர் அழவும் ஆரம்பித்து விட்டனர். கப்பல் தலைவரான கேப்டன் கூட கவலை கொண்டு பிரயாணிக்கு ஆபத்து உண்டு என்று கூறிவிட்டார். தேயோன் அவர்கள் என்னை நோக்கி, நீ போய் அதை நிறுத்திவிட்டு வா என்றார். கேப்டன் அதை செய்விட்டு மிக்க ஆச்சரியம் அடைந்தார். அவருக்கு தேயோன் கூறியதன் பொருள் விளங்கவே இல்லை. ஆனால் எனக்கு புரிந்து விட்டது. நான் என்னுடைய அறைக்கு சென்று படுக்கையிலே படுத்தேன். பிறகு என்னுடைய உடலை விட்டு வெளியே பறந்து சமுத்திர வழியில் தடையேதுமின்றி செல்லலானேன். அங்கே நான் கண்டது என்ன? உருவற்ற பல ஜீவராசிகள் உண்மத்தம் கொண்டு குதித்து கும்பாலம் பிடித்து கடலை கலக்கி வந்ததை கண்ணுற்றேன். நான் அவைகளை அணுகி மிக அடக்கத்துடனும் இனிமையுடனும் இந்த குறும்பு விளையாட்டை விட்டுவிடுங்கள் என்று கைவிடுமாறு வேண்டிக் கொண்டேன். அந்த அப்பாவி மனிதர்களை துன்புறுத்ததால் உங்களுக்கு என்ன லாபம்? தயவு செய்து அமைதியடைந்து அந்த மனிதர்களின் உயிர்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அவ்வாறு நான் அவர்களை வேண்டுவதும் அவர்கள் ஆட்சேபிப்பதுமாக 1/2 மணி நேரம் காலம் கடந்தது. அதன் பிறகே அவை தங்கள் குறும்பு சேஷ்டைகளை கைவிட்டன. கொந்தளித்த கடல் அமைதி அடைந்தது. பிறகு நான் என் உடலுக்கு திரும்பி போய் என்னுடைய அறையை விட்டு வெளியே வந்தேன். நான் கப்பலின் மேல்தளத்திற்கு சென்றபோது அங்கே அனைவரும் சந்தோஷமாக சம்பாஷணையில் ஈடுபட்டிருப்பதை கண்டேன். இது போன்ற ஏராளமான சம்பவங்களை அவரே தனது திருவாயால் அருளியுள்ளார். அவற்றிலே 2 சம்பவங்களை பார்த்தோம். அன்னையின் தெய்வீக மொழிகள் அற்புதமானவை. தெய்வீக சக்தியின் அன்னையை மட்டுமே நம்பி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் உதவியை சூழலையும் அழைக்க வேண்டும். அப்போது நிலையான அற்புதங்களை இது நடத்தும் என்கின்றார் அவர். இறைவனின் பெருங்கருணை எப்போதும் உண்மையான பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்கிறது என்கிறார். ஆகவே என்னை எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடனே இருக்கின்றேன் என்று அன்னை உறுதி கூறுகிறார். அன்னையின் பிரார்த்தனைகளில் ராதையின் பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. மகத்துவம் மிகுந்த இந்த பிரார்த்தனையோடு அன்னையை வழிபட்டு அனைத்து நன்மைகளையும் நாம் பெறலாம். அவரது பிரார்த்தனை இதுதான். முதலில் கண்டவுடனே எனது பிரபுவும் எனது இறைவரே என்று அறியும்படியுள்ள ஒருவரே, இதோ எனது சமர்ப்பணத்தை ஏற்று அருளும். எனது எண்ணங்களெல்லாம், எனது மெய்ப்பாடுகள் எல்லாம், எனது இதயத்தின் ஆசாபாசங்கள் எல்லாம், எனது உணர்வெல்லாம், எனது வாழ்க்கையின் இயக்கங்கள் அனைத்தும், என் உடலின் ஒவ்வொரு அணுவும், என் உதரத்தின் ஒவ்வொரு துளியும் உடையதே பரிபூரணமாகவும் எவ்வித மறைப்புமின்றி உமக்கே நான் உரியானே. நீர் எதை விரும்புவீரோ அவ்வாறே நானாவே. வாழ்வாயினும் சாவாயினும் இன்பமாயினும் துன்பமாயினும் சந்தோஷமாயினும் கஷ்டமாயினும் எனக்காக நீர் எதை தேர்ந்தெடுப்பீரோ அவையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு இனி எனவே எனது ஒவ்வொரு பரிசும் எனக்கு மிக மேலாக வழங்கணும் தெய்வீக பரிசாகும். அடுத்து அவர் கூறுவது, பயம் கூடவே கூடாது. அச்சமற்றவனுக்கே வெற்றி. எப்போதும் நான் உனக்கு உறுதுணையாயிருந்து ரட்சிக்கின்றேன். ஒருபோதும் பயப்படக்கூடாது. நீ தூங்கும் போது கூட என்னை ஸ்மரிக்கும் சக்தி உனக்கு இருக்க வேண்டும். ஆபத்து ஏதாவது ஏற்படின் என்னை உதவிக்கு கூப்பிடும் சக்தி உனக்கு வேண்டும். அதனால் பயங்கர கனவுகள் மாயமாக மறைகின்றார். இன்னொரு மொழி, எந்த அரசாலும் கையாளப்பட முடியாத ஒரு சக்தி இருக்கிறது. இப்புவியின் எந்த வெற்றியாலும் அழிக்க முடியாத ஒரு உலகம் இருக்கிறது. இங்குள்ள எந்த அறிவாலும் விட்ட முடியாத ஒரு மெய்ஞான ஒளி இருக்கிறது. எந்த தத்துவ சாஸ்திரம் கண்டிராத ஒரு விதை இருக்கிறது. எந்த ஆசையும் திப்புகிறத்தாலும் உண்டாக்காத ஒரு பரமானந்தம் இருக்கிறது. எந்த மானுட உருவாலும் தணிக்க முடியாத ஒரு பிரேமை இருக்கிறது. வேறெங்கும் இல்லாத மரணத்திலும் கூட கிட்டாத ஒரு சாந்தி இருக்கிறது என்கின்றார்.
அவரது மொழியிலே இன்னொரு மொழியை பார்த்து இந்த உரையை முடிக்கின்றேன். நாம் வற்புறுத்தி பின்வாதம் செய்வோமாயின் நம் தவறை நாம் உணர பரமன் நமக்கு அருளவும் கூடும். இதனால் பரமன் நம் பொருட்டு கண்ணை குந்ததன் விளைவாய் நமக்கு நன்மை பயப்பதற்கு மாறாய் கேடே விளைகிறது. அது சமயம் பரமன் எதற்காக தீமை வைக்கும் வரத்தை அருளினான் என்று அவனை எதிர்த்து கேட்கிறோம். நாம் ஆசைப்பட்டதையே அனுகிரகம் செய்தான் என்பதை அடியோடும் மறந்து விடுகின்றோம். என் மெய்ஞான கண்ணால் எனக்கு எது தேவை என்று காண்கின்றதோ அதை எனக்கு அருள்வாய் என்றே நாம் ஒவ்வொருவரும் பரமிடம் வேண்டுவோமாக. அடுத்த வாரம் தொடர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி பெங்களூர் நாகராஜன் அவர்களே. அருமையான தொகுப்புரை வழங்கினார். நேயர்கள் கேட்டது பாண்டிச்சேரி மதர் அன்னை என்று அறியப்பட்டவர்களின் மகிமையை கேட்டீர்கள். இன்று நமக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார் சுவிட்சர்லாந்து நகரிலிருந்து டாக்டர் கே கல்யாணசுந்தரம் அவர்கள். அவருக்கு அறிமுகம் செய்வது என்பதே தேவையில்லை. ஏனென்றால் கம்ப்யூட்டரில் தமிழ் என்றால் உடனே அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கலாம், எல்லா புகைப்படங்களிலும். அது மட்டுமல்ல, இலக்கியத்தில் யாருக்காவது ஒருவருக்கு தமிழில் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நீண்ட காலமாக யோசிப்பேன். அந்த இலக்கிய நோபல் பரிசு டாக்டர் கல்யாணசுந்தரம் அவர்கள் தலைமையில் இயங்கும் ப்ராஜெக்ட் மதுரைக்கு தான் கிடைக்க வேண்டும். காரணம் என்ன? ஏதோ உங்களை அழைத்ததற்காக போகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். குக்கீஸ் ஆயிரக்கணக்கான நூல்களை தமிழர்களுக்கு வழங்கி வருகிறது. விளம்பரம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான நூல்களை தமிழர்களுக்கு வழங்கி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதை காப்பி செய்யவும் அனுமதி அளிக்கிறது. இவையெல்லாம் ஒரு பணம் புகழ் இதையும் எதிர்பார்க்காமல் நீண்ட காலமாக செய்து வருகிறார். அப்பேற்பட்ட டாக்டர் கல்யாணசுந்தரம் அவர்கள் நமக்கு 2வது முறையாக பேட்டி தர வந்திருக்கார். டாக்டர் கல்யாணசுந்தரம் அவர்களே, முதலில் ஒரு கேள்வி. ப்ராஜெக்ட் மதுரையில் இப்பொழுது எவ்வளவு நூல்கள் கிடைக்கின்றன? கடைசியாக அது எவ்வளவு சேர்க்கப்பட்டிருக்கிறது? ஐயா வணக்கம். முதற்கண் நண்பர் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் என் பெயர் கொண்ட குருக்கள் ஐயா அவர்களுக்கும் இங்கு கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ப்ராஜெக்ட் மதுரை மதுரை திட்டம் என்று கூறிக்கொண்டிருப்பது ஆரம்பித்து இப்பொழுது 26 ஆண்டுகள் ஆரம்பிக்கின்றன. 1998 பொங்கல் திருநாள் என்று ஆரம்பித்தோம். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆண்டுதோறும் ஒரு 30-40 நூல்கள் சேர்த்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் அது தனிப்பட்ட மகிழ்ச்சி. இதில் அரசியல் வேறுபாடு, அரசியல் பங்கு, அரசியல் நிதி கொடுப்பது போன்றது எதுவும் இல்லை. இதுவரை இந்த 26 ஆண்டுகள் 1030 வெளியீடுகள் செய்துள்ளோம். அதில் பல வெளியீடுகள் 2 பங்குகளாக இருக்கின்றன. அப்படி பார்த்தால் இன்றைக்கு சுமார் 1600 கோப்புகள் தமிழ் இலக்கியங்கள் இணையத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மதுரை திட்டத்தின் வழியாக. இது வருஷத்துக்கு ஒரு 40 வச்சுட்டான்னா 26 வருஷத்துக்கு 1040 நூல்கள் இன்று இணையத்தில் இலவசமாக அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இன்றைய நிலை. தொடர்ந்து 2 வாரத்துக்கு ஒரு நூல் என்று செய்து அழைத்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் இன்றைய நிலை. மற்றொரு கேள்வி. எவ்வளவோ அமைப்புகள் இருக்கின்றன இதை போன்று தமிழ் நூல் அளிக்க. ஆனால் அவர்களையெல்லாம் நான் கொச்சை மொழியில் சொல்வதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் கூலிக்கு மாரடிப்பவர்கள். அதாவது பல்கலைக்கழகம் பணம் கொடுத்ததற்காக அவர்கள் சிலப்பதிகாரத்தையும் சங்க இலக்கியத்தையும் டைப்படி எடுக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு உவே சாமிநாதையர் தமிழுக்காக கிராமந்தோறும் சென்று சுவடுகளை சேர்த்து கொடுத்தார். அவர் பணத்திற்காகவோ அல்லது பதவிக்காகவோ செய்யவில்லை. நீங்கள் அது போன்ற ப்ராஜெக்ட் முதலில் செய்கிறீர்கள். உங்களுக்கு எப்படி இதை துவக்க ஒரு எண்ணம் ஏற்பட்டது? யார் உங்களுக்கு ஊற்றுணர்ச்சி கொடுத்தார்கள்? நீங்கள் படித்ததோ ரசாயனவியல், டாக்டர் பட்டம் வாங்கியதோ ரசாயனவியல், தமிழுக்கும் அதற்கும் எப்படி தொடர்பு வந்தது? நல்ல ஒரு கேள்வி. இதற்கு முதலில் என்னுடைய வேறுபாடு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகின்றன. 94, 93, 94 காலகட்டத்தில் ஒரு நாள் இங்கே பல்கலைக்கழகத்திலே என் நண்பர் ஒருவர், பாரிஸில் இருந்து ஒரு பிரெஞ்சு நண்பர் ஒருவர், அவருடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் திடீரென, உங்கள் தாய்மொழியில் கணனி எப்படி பயன்படுத்துகிறார்கள்? ஏனென்றால் நாங்கள் பிரெஞ்சு மொழியில் இணையதளத்தை பயன்படுத்துவது பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் இந்திய மொழிகளுக்காக உமது தாய்மொழி
எப்படி இணையத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுதுதான் சொன்னேன், ஐயா கணனியில் அன்று தமிழ் எழுத்துரு கிடையாது, அதனால தமிழில் எப்படி செயல்படுகிறது என்று கூற முடியாத நிலையில் இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னேன். அது சொன்ன ஒரு 2 வாரம் கழித்து அவர் எனக்கு ஒரு மென்பொருள் ஒன்று கொண்டு கொடுத்து, இந்த இது நண்பர் ஒரு மூலமாக தொழில்நுட்ப கழகத்தின் இதுக்கு பெற்றேன், இதை பயன்படுத்தி தங்கள் தாய்மொழி எப்படி எனக்கு கம்ப்யூட்டர் கணனி திரையில் எப்படி காண்பிக்கிறீர்களா என்று கேட்டார். சரியா என்று வாங்கி கொண்டு அதில் தான் முதலாக கணனியில் தமிழை பயன்படுத்துவது பற்றி முயற்சி ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதங்கள் முயற்சி செய்து மயிலை என்ற ஒரு எழுத்துரு தயாரித்து அதுக்கு ஒரு டெஸ்ட் ஃபைல் என்று சொல்வாள், அதை பயன்படுத்துவது எப்படி என்பது காண்பதற்காக 1300 திருக்குறள் வெண்பாக்களையும் 2 விடுமுறை நாட்களில் உள்ளீட்டு செய்து அதை என் நண்பர்கள் பலருக்கு அனுப்பினேன். எழுத்துருவையும் அந்த திருக்குறள் கோப்பையும் அனுப்பி, ஐயா இந்த எழுத்துருவை தங்கள் கணனியில் உள்ளிறக்கி இந்த திருக்குறளை படிக்க முடியல, கணனித்தையில் படிக்க முடிகிறதா, அதில் ஒரு காப்பி பிரதி எடுத்துக் கொள்ள முடிகிறதா பிரிண்டரில் என்று பார்த்து சொல்லுங்கள் என்று பல நண்பர்களுக்கு அனுப்பித்தேன். எதிர்பார்த்தது போல நான் பெற்ற இன்பம் போல பலரும் முதலாக கணனியில் தமிழ் மொழியில் இலக்கியங்களை பார்ப்பதற்கு அனைவருக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. அதில் அவர் நண்பர்களுக்கு அனுப்பி இது ஒரு காட்டுத்தீவு போல ஒரு ஆரம்ப காலத்தில் பரவ ஆரம்பித்தது. அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் தேவாரம் திருவாசகம் என்று அவற்றை உள்ளின்று ஆரம்பிக்கிறார். இப்படி சிறு சிறு கோப்புகளாக ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் நான் தயாரித்து நண்பர்களை விட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு தமிழ் குடும்பத்திலே என் நண்பர் நாராயணன் கண்ணன், உங்களுக்கு தெரிந்தவர், அவர் ஜெர்மனியில் இருந்தார். அப்போ அவர் கேட்டார், கல்யாணம் இப்படி தனித்தனியாக நம்ம பண்ணுறதை விட நாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு திட்டம் ஆரம்பித்து பயன்படுத்தலாமே, உங்கள் வழிகாட்டுங்கள், அதை தொடர்ந்து அனைவரும் கூட்டு சேர்த்து இந்த தமிழ் இலக்கியத்தை கணனி வழியில் கொண்டு வருவதற்கு முயறலாமே என்று ஒரு ஆலோசனை கொடுத்தார். அதன்படிதான் மதுரை திட்டம் 1998 ஜனவரி பொங்கல் திருநாள் என்று ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இதில் பங்கு பெறுவோர் அனைவரும் என்னை போன்ற முழு வேலை பணி செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு தமிழ் ஆர்வம்தான் இந்த கணனியில் எந்த அதை செய்வது என்று ஊக்குகிறது. அதனால் இதனால் பல பேர் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் படுவாங்க. அதுக்கப்புறம் வேலை பழு காரணமாக அதிலிருந்து பங்கு குறைந்து விடுகிறது. அதில் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த 25 வருஷத்தில் ஒரு 100கணக்கான தமிழ் நண்பர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு புது முறையில் பங்குபடுகின்றார்கள். ஆரம்ப காலத்தில் இருந்த பலர் இப்பொழுது இல்லை. குறிப்பாக இப்போது கூற வேண்டும் என்றால், பெங்களூரில் மீனாட்சி பாலகணேஷ் என்ற ஒரு பெண்மணி இருக்கின்றார். அந்த அம்மையார் என்னை போல அந்த மைக்ரோபயாலஜியில் முனைவர் பட்டம் பெற்றவர். பெங்களூரில் ஆஸ்ட்ராஜெனிகா அந்த கோவிட் வேக்சின் பண்ணுகின்ற நிறுவனத்திலே ஆராய்ச்சியாளராக பணி செய்து வருகின்றார். அவருக்கு தமிழ் ஆர்வம் மிகும். அவர் பிள்ளைத்தமிழ் என்று கூறப்படும் ஒரு பிரபந்த வகை நூல்களை பல ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பிள்ளைத்தமிழ் நூல்களை பற்றி ஒரு முனைவர் ஆராய்ச்சி கொற்றை பெற்று முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார். அவர் உதவியுடன் மதுரை தளத்தில் இப்பொழுது நாங்கள் 50க்கும் மேற்பட்ட பிள்ளைத்தமிழ் நூல்களை உள்ளிட்டிருக்கின்றோம். அது மாதிரி ஒரு இலக்கியத்தில் ஆர்வமுள்ளவர்கள் கலந்து கொண்டு உதவி செய்கிறார்கள். நானும் என்னால் முடிந்த அளவு இந்த திட்டம் தொடர்ந்து நடக்க வேண்டும், நம்மளால் முடிந்தவரை இதை இயல வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது எதான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1100 நூல்கள்னால் ஆரம்ப காலத்தில் கணனியில் உள்ளெடுத்து அந்த புத்தகம் வேணும். அந்த புத்தகம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பெரும்பாலான நூல்கள் நூலகத்தில் தான் இருந்ததை ஒழிய தனியார் கிடையாது. கம்ப்யூட்டர் இருக்குது, நேரம் இருக்குது, எனக்கு டைப் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் எங்கேயில் புக்கு இல்லை.
நீங்கள் புக்கு எனக்கு அனுப்புங்க, நான் அதை பார்த்து டைப் படித்து தரேன்னு. ம். இதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ நான் ஒரு தடவை சென்னை போயிருந்தபோது வாங்கணும்னு சொல்லிட்டு பன்னிரு திருமுறை நம்பி ஆண்டார் நம்பி பன்னிரு திருமுறை வாங்கணும்னு எல்லா கடையும் ஏறி இறங்கிட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. ஒரு சில தேவாரம் நூல்கள் மட்டும் கிடைச்சதோ ஒழிய, பல்கலைக்கழக நூலகத்தில் தான் பன்னிரு திருமுறை தொகுப்பு இருந்ததோ ஒழிய, நீங்கள் $1000 கொடுக்குறதுனாலும் அது வாங்கிறதுக்கு எந்த நூலகமும் விற்கலை. திஸ் வாஸ் வெரி ஷாக்கிங் ஃபார் மீ that a basic work like a Pannir Thirumarai, Saivite Canon, you can't buy a book in Chennai அப்படின்னு. ஸோ இதுதான். பட் த அட்வான்டேஜ் ஆஃப் த டிஜிட்டல் காப்பீஸ் என்னன்னா, நாங்கள் முன்னால் மதுரை திட்டத்தில் ஒரு லோகோ வச்சுருந்தோம். கொடுத்தால் குறையாதது, காலத்தால் அழியாதது, சந்தளரால் வேகாதது வெண்பதிப்பு. அது என்னோட காப்பியை ஐ கேன் ஈஸிலி மேக் எ காப்பி அண்ட் கிவ் இட் டு யூ, but then I don't lose my copy. So that's the main advantage compared to printed books. I can make any number of copies free just on the fly. So this is the main attraction. ஸோ இது இப்படி பண்ணாக்கா நான் இல்லை, நான் குளத்தில் இன்றைக்கு பத்திர திட்டத்தை தான் இணையதளத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கூகுளில் தே sending statistics. Every month about 1 million pages are being accessed. அப்படியே ஒரு 30,000க்கு மேலே மாதத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே 1500 நூல்களுக்கு 2000 இணையதளத்தில் 2000 பக்கங்களுக்கு மேலே இருக்கு. ஸோ அதை வார மாதம் 30,000 பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் பதிவிறக்கம் செய்து பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு இப்போ இந்த 20 காலத்திலேயே லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய தனி கணனியில் இந்த இலக்கியங்கள் இது சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஃபார் மீ திஸ் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். என்னோட கணனி இல்லைனாலும் உலகத்தில் பல தமிழர்கள் அவருடைய கணனியில் தமிழ் இலக்கியம். ஏன்னா ஆரம்பத்தில் நான் படிக்கும் பொழுது சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் பல நூல்களை பற்றி பேர் கேள்விப்பட்டிருக்குமோ ஒழிய அந்த நூல் எவ்வளோ பெரியது, அதில் எத்தனை பாக்கள் இருக்கின்றன, அதனுடைய அமைப்பு என்ன, இதை பற்றி தெரியாது. நம்ம தமிழ் இலக்கியத்தை பற்றி படிக்கும்போதெல்லாம் என்னென்ன இலக்கியம் இருக்குதுன்னு இலக்கிய வகைகளை பற்றி படித்தோமா ஒழிய அவருடைய கண்டென்ட் அவ்வளோவா டீட்டெயிலாக தெரியாது. அதுக்கு தான் ப்ராஜெக்ட் மதுரை இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் தட். அதோட ஸோ அவர் மெயின் அப்ஜெக்டிவ் வாஸ் டு மேக் இட் அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இன்றைக்கும் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தடவை 500 CD பிரிண்ட் பண்ணி உலகம்லாம் கொடுத்து. ஸோ யூ லைக் டு டூ ஒன் மோர் டைம் டு மேக் இட் அவைலபிள் ஸோ தட் எனிபடி கேன் ஆக்சஸ் நாட் ஓன்லி ஆன்லைன் பட் ஆஃப்லைன் ஆல்சோ அப்படின்னு. ஆரம்ப காலத்தில் அதனால் த ஃபோக்கஸ் வாஸ் த சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து லைக் பன்னிரு திருமுறை மாதிரி ஒர்க்ஸ் விச் ஆர் டிஃபிகல்ட் டு கெட். அதுதான் இன்னைக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். பாரதியார் நூல்கள் வேணும்னா பாரதியார் விற்கணும் போனால் நம்ம மெட்ராஸில் பாரதியார் நூல்கள் வாங்கலாம், பாரதிதாசன் நூல்கள் வாங்கலாம். அது பழங்கால காரைக்கால் அம்மையார் நூல்கள் வேணும்னா அது கிடைக்காது. ஆக்சுவலி ஃபிஜியிலேருந்து ஒரு தடவை ஒரு அம்மையார் எனக்கு ஒரு தடவை இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் காரைக்கால் அம்மையார் பற்றி முனைவர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அந்த நூல்கள் நான் கிடைக்கல, எங்கே கிடைக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா? நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். ஐ வாஸ் சர்ப்ரைஸ். அவங்க she was surprised that she could get the whole Karakal Ammayar works from me from Switzerland, but not from anybody from India, from Tamil Nadu. So that's the nice thing about that. ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்பதற்கே மிகவும் இனிமையாக இருக்கிறது, காதில் தேன் வந்து பாய்ந்தது போல் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு அருமையான சேவையை செய்கிறீர்கள். குக்கி கிடையாது, இலவசமாக கொடுக்கிறீர்கள், ஆயிரக்கணக்கானவர்களை காப்பி செய்யவும் அனுமதி செய்கிறீர்கள். உங்களுக்கு உலகத்தில் என்ன ஒரு அங்கீகாரம் கிடைத்தது? யார் யாரையோ கூப்பிட்டு உலகத்தின் நாட்டில் பேச வைத்து பொன்னாடை போட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட நோபல் பரிசுக்கு ஒரு பொருத்தமான உங்களுடைய அமைப்புக்கு இதுவரை அங்கீகாரம் அரசிடம் இருந்தோ அல்லது பெரிய அமைப்பிலிருந்தோ கிடைத்ததா?
அதாவது நான் தனிப்பட்ட முறையில் பார்த்தேன்னா நான் எந்த ஒரு பரிசு கிடைக்கும்ன்ற நோக்கத்தோடய அதை ஆரம்பிக்கலை. இன்றைக்கும் அது கிடையாது. இன்றைக்கே ஒரு பெரிய பரிசு கொடுத்தாலும் அதனால் என்னோட முயற்சி திறன் குறைய போகிறதில்ல, அதிகரிக்க போகிறது. ஸோ அதனால் நான் பரிசை நோக்கியே போகலை. அதனால் அதை பற்றி யாருக்கிட்டையும் பேசுறதும் கிடையாது. லாபின்றதும் என்ன பண்ணதே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் குறிப்பிட வழியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னே கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் சவுத் ஏஷியா ஸ்டடீஸில் பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் அவருடைய மனைவியார் கௌசல்யா இருவரும் தமிழ் ஆர்வலர்கள். ப்ரொஃபஸர் ஹார்ட் அவர் 20 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக கலிஃபோர்னியா பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் கற்றுக் கொடுத்துக்கின்றார். அவர் என்ன ஒரு முறை கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து அங்கு ஒரு டாக் கொடுத்து அப்போ எனக்கு சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ் டீன்ஸ் அவார்டு கொடுத்தாங்க, டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்டு அப்படின்னு. அது எனக்கு as an academic I was very much moved for this recognition from University of California, Berkeley, South Asian Studies. So they gave the Dean's Award for, and the placard said it was for pioneering work taking Tamil to the e-world. So that was a very, personally for me, that was a very moving thing. But that's the only thing. I know a lot of people in Tamil Nadu. I helped them. ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்த பொழுது தமிழ்நாட்டில் அது ஒரு முயற்சியே இல்லை. அதுக்கப்புறம்தான் பேராசிரியர் பண்ண வைக்கோ அவர்கள் தலைமையில் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் ஒன்று ஆரம்பித்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு இன்றைக்கி அவங்க இப்போ நிறைய டிஜிட்டல் ஸ்கேன்டு புக்ஸாக போட்டிருக்காங்க. மின்பதிப்புகள்லாம் 2. The simplest is to scan and put them as a image file, PDF. அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதில் the problem என்னன்னா they are not searchable. Second, they are very big. So the scanned copies, some of them, இப்போ ப்ராஜெக்ட் மதுரையில் நாங்கள் 1500 நூல்கள், they are digital machine readable version, very compact. மொத்தமே 550 MB தான். என் நண்பர் கூட ஒரு தடவை சொன்னார், ஒரு டிவிடியா if you can fill in your lifetime, that will be a marathon achievement. ஏன்னா these are very compact. அதே இந்த 1500 நூல்கள் ஐ ஹேவ் த பிடிஎஃப் ஆல்சோ. அந்த பிடிஎஃப் என்னன்னா அது 5 டெராபைட். ஸோ யூ கேன் ஹேவ் half a megabyte, 500 MB, அதர் ஒன் இஸ் 5 டெராபைட். ஸோ இட்ஸ் 10-20 மடங்கு பெருசு. அதனால் இணைய வழி பழிந்து கொள்ளணும்னா பிடிஎஃப் ஆர் நாட் ஈஸியாக. As I said, the main thing is the searchable. ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட நூலில் ஒரு குறிப்பிட்ட நிறைய இப்போ கூட ஆன் அண்ட் ஆஃப் ஐ கெட் அ மெயில் ஃப்ரம் பீப்புள். நான் சின்ன வயசில் படிக்கும்போது இந்த குரல் கேட்டிருக்கேன், இந்த செய்யுள் கேட்டிருக்கேன், அது எந்த நூலில் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, இது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு. They are familiar with the words, but they don't know where it came from. But you can very quickly search. அந்த மாதிரி அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லையான்றத அந்த நூலில் ஆராய்ச்சி பண்ணவங்க தான் சொல்ல முடியும், புலவர்கள் தான் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு just like the fly, I can tell if a word is there or not. இது எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க லாங்குவேஜ் ஹிஸ்டரியில், how the language evolves with time. Since we have works from Sangam period to Kalki novels, I can take a root word, I can see when it was used first, from Sangam period to Bhakti period, and then down to 20th century. So இது I can do mechanically because I have the digital searchable version. And this is the most, for me, the most useful in etymology, the linguistic research lab. Because so now I don't have to know, but I can give you the answer. நல்ல அருமையான ஒரு விஷயம். கடைசியாக இன்னும் ஒரு 6 நிமிடங்களில் நமது ஒளிபரப்பு முடிவெடுக்கிறது. உங்களுக்கும் 2 மணிக்கு அடுத்த ஜூம் மீட்டிங் இருக்கிறது என்று கூறினீர்கள். அதற்கிடையே குறுகிய காலத்தில் எங்களுக்கு வந்தமைக்கு நன்றி தெரிவித்து கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? அதை ஒரு 5 நிமிடங்களில் சொல்லலாம்.
எதிர்கால திட்டம்னா இது வந்து ஆரம்ப காலத்தில் புராணங்கள் காப்பியங்கள் அவைகளை போன்ற பதிவு செஞ்சுருந்தோம். இப்போ வந்து கடந்த 5 ஆண்டமாக சிற்றிலக்கியம்னு சொல்லுவாங்க, பிரபந்த வகைகள் நூல்கள். அது 40க்கு மேலே இருக்கு. அகவல், ஆற்றுப்படை, தூது, பிள்ளைத்தமிழ், உலா, மாலை, கலம்பகம், அந்தாதி, அம்மானை, ஊசல், கும்மி, குறவஞ்சி, கோவை, சதகம், தாலாட்டு, பதிகம், பரணி, விருத்தப்படி போயிட்டே இருக்கு. 70 80 வகைகள். ஒன்றுத்துலேயே நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்கு. இப்போ பாட்டு இருக்கிறவங்களுக்கு குறவஞ்சி, பரணி இதெல்லாம் வெரி பாப்புலர் இன் டான்ஸ். இதெல்லாம் நூற்றுக்கணக்கான நூல்கள் ஒன்றுத்துல இருக்க வழியா, குறவஞ்சியில் இருக்க வழியா பேர் கூட நான் பார்க்கலாம் வழியா அது கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால தான் இப்போ நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, இந்த பிரபந்த வகைகள் நூல்கள் தான் சிற்றிலக்கியத்தை உள்ளிட்டுருக்கோம். ஒரு 50க்கு மேலே பிள்ளைத்தமிழ் இருக்கு, ஒரு 10 குறவஞ்சி இருக்கு, 8 பரணி இருக்கு, கலம்பகம், அம்மானை, மாலை இதெல்லாம் தான் இப்போ போட்டுட்ருக்கோம். That's our current emphasis. It's very difficult to get, but this is what we need to do in terms of to show the diversity of the language. அருமையான ஒரு எண்ணங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நேயர்களே, நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். தமிழுக்கு இன்று இலக்கிய நோபல் பரிசு ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால் அது டாக்டர் கல்யாண சுந்தரம் அவர்களின் தலைமையில் இயங்கும் ப்ராஜெக்ட் முதலியும் அந்த தொண்டர்களுக்கும் தான் கிடைக்க வேண்டும். காரணம் என்ன? 1500 நூல்கள் இலவசமாக கிடைக்கின்றன. தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி போல் பாதியில் எரர் என்று தடைப்படுவதில்லை. ஒவ்வொருவரையும் காப்பி செய்வதற்கு அனுமதி செய்கிறது. குக்கீஸ் என்று உங்கள் பிரைவேசியில் நுழைவதும் இல்லை. எளிதாக உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கிறது. இவ்வாறு அவர் செய்தமைக்கு நாம் நன்றி கடன் பெற்றுள்ளோம். தமிழ்கூர் நல்லுலகம் அவருக்கு மேலும் மேலும் பல விருதுகளை கொடுத்து நாம் அனைவரும் அவரை இலக்கிய நோபல் பரிசுக்கு ப்ராஜெக்ட் மதுரையை சிபாரிசு செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு மிக மிக அற்புதமான ஒரு தலம் உண்டென்றால் ப்ராஜெக்ட் மதுரை. ஆயிரக்கணக்கான முறை அதில் நான் செல்கின்றேன். எனக்கு வேண்டுவதெல்லாம் புத்தகம் இருந்தாலும் கூட வேகமாக போய் கம்பராமாயணமோ, வில்லி பாரதமோ, எது வேண்டுமோ, பிரபந்தமோ அந்த நூலை எடுத்து நான் செய்கின்றேன். இது ஒரு அற்புதமான ஒரு பிரமாதமான தளம். ஆயிரக்கணக்கான பேர் பயன்படுத்தினாலும் எனக்கே தெரியுது. ஏன்னா நானே பிரிண்ட் எடுக்கிறேன், டெய்லி எடுத்துப்பேன். எது வேணாலும் சரி, உடனே போய் ஆராய்ச்சிக்கு உதவுகின்றது. உவே சுவாமிநாதையரை பற்றி மகாகவி பாரதியார் கொண்டார். நீ வந்து அவன் வாழல இவன் புகழலன்னு நீங்க கவலைப்பட வேணாம். புதிய மலை பிறந்த மொழி வாழ்வழியும் காலமெல்லாம் புலவோர் நெஞ்சு நீ இருப்ப. அதுதான் இவருக்கு பொருந்தும். அவன் போடல இவன் போடல இவங்க இல்ல. புதிய மலை பிறந்த மொழி வாழ்வழி இந்த தமிழ் மொழி எண்ணிக்கைலாம் இருக்கணுமோ அது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் மதுரையை சேர்ந்த கல்யாணம் வந்தவர்கள் எல்லாரோட தமிழ் நினைஞ்சிருப்பாங்க. என்ன போன்றவங்க எல்லாம் ஆச்சரியம் போகின்றோம். ஏன்னா நான் வந்து ஒரு முக்கியமான இது போறது பணம் செலவழிச்சு ஆட்டோ வச்சு நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு பக்கம் பிரிண்ட் எடுக்கணும்னா ஒரு பக்கத்துக்கு 50 ரூபாய் கேட்கறாங்க. பர் பேஜ் 50 rupees. நான் 30 பக்கம்னா அவ்வளவுதான் 1500 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா அங்க எதுவும் இலவசம். எப்ப வேணா எடுத்துக்கலாம். ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணி 3 மணிக்கு டக்குன்னு எடுக்க வேண்டியது, டவுன்லோட் பண்ண வேண்டியது, உடனே பிரிண்ட் போட வேண்டியது. இதுதான் நான் செய்யக்கூடிய ஆச்சரியமானது. அது மட்டும் இல்லாம இங்க அரசியல் கலந்திருக்கிறது. எல்லா தளத்திலும் சாமிநாதன் சொல்வது போல கூத்தடிக்கும் கோமாளிகளால அரசியல் கலந்திருக்கிறது. அந்த அரசியல் கலப்பில்லாத நிஜமான இலக்கியம் எங்க தேடணும்னா அது ப்ராஜெக்ட் மதுரை தான் இருந்தான். அதாவது தமிழ் மக்கள்கிட்ட ஒரு பெரிய குறை இருப்பதை நான் கண்டேன். யாரையும் உயிரோடு இருக்கிற காலத்துல பாராட்டுறது இல்ல, பாராட்டினாலும் ஒழுங்கா பாராட்டுறது இல்ல. இலக்கிய நோபல் பரிசு ஞானமயம் சொல்றதை நம்ம வாழ்த்து வரவேற்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி முதல்ல அறிமுகப்படுத்தி இவங்களுக்கு ஊக்கமளித்து என்னென்ன வேணுமோ அதை செய்யணும். அதை தமிழ் மக்கள் செய்யல அப்படிங்கிறது ஒரு பெரிய குறை இருக்கு. அரசியல்ல தமிழ் கலந்தது, தமிழ்ல அரசியல் கலந்ததுதான் இருக்கு. அப்படி இல்லாமல் ஆயிரக்கணக்கான நூல்கள் 1024 நூல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் 1 2 3 சேர்த்து ஒரே இருக்குனால பல பல ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன. நான் பண்ணேன். என்ன போல ஆயிரக்கணக்கான பேர்கள் பயன்படுத்தினார்கள். இன்னும் ஆயிரக்கணக்கான நூல்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் அவர் கொண்டு வர வேண்டும். அதற்கு நாங்கள் உதவி செய்ய தயார் தயார் தயார். கடைசி ஒரு நிமிடத்தை திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு வழங்குவோம். நமது ஒளிபரப்பு முடிவு. நன்றி கூட. நன்றி, வணக்கம். கல்யாண சுந்தரவர்களே, நன்றி கூறி முடிக்கலாம். ரொம்ப மிக்க நன்றி. அதாவது இது வந்து ஓப்பன் திட்டம் தான். திஸ் இஸ் ஓப்பன். ஸோ எனிபடி ஹூ லைக் டு ஜாயின் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. ஐ வில் பி ஹாப்பி டு ஒர்க் வித். ஷூர். எங்களுக்கும் உங்களுடைய விஷயங்களை தமிழில் எழுதி அனுப்பினால் எங்களுடைய வெப்சைட்டுகளில் போடுவோம். நன்றி, மீண்டும் வருக. இத்துடன் இன்றைய ஒலிபரப்புகள் முடிவடைகின்றன. நேயர்களே, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம்
மதியம் 1 மணிக்கு லண்டன் நேரத்திலும் மாலை 6 மணிக்கு இந்திய நேரத்திலும் சந்திப்போம். நன்றி கூறி வணக்கம் பெறுவது லண்டன் சுவாமிநாதன். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே